உடைக்காத ப்ரோ, உடைக்காத ப்ரோ. ப்ரோ உடைக்காத ப்ரோ. ஏன் ப்ரோ உடைக்கிற? ஆகா, வந்து நின்ற உடனே சிக்னல் போடுறாங்க. இன்றைக்கி நல்ல நாளோ நமக்கு வாய்ப்பு இல்லையே ராஜா. சரி, வண்டிக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து டியூக் ஒரிஜினல் டிவிஎஸோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸோ அவ்வளோ இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், டியூக்கு 200ஓட இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். டியூக்கு 200ஓட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 இண்டிகேட்டர்ஸ் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ பட் த பாயிண்ட் ஹியர் இஸ், இந்த மாதிரி வந்து உடஞ்சி போகிற இண்டிகேட்டர்ஸ்னால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நம்ம நைட் ரைட்ஸ்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து போயிட்டுருக்கோம். பையா ரோட் ராஜா வந்துருச்சு பையா. ஹெல்மெட்லாம் போடாமல் ஜாலியாக போகாத பையா. ரோட் ராணி கூட. இவங்களெல்லாம் பிடிச்சி ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணி போட்டுருவேன், பார்த்துக்கோ பையா. ஸோ கைஸ், நம்ம vlogல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் லைட்டாக நம்ம வாங்கியிருந்தாலும் சரி, அது வந்து ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஃப்ரண்ட்டில் கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ புது இண்டிகேட்டர்ஸுமே வந்து ரொம்ப 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 ஈஸியாக பிரேக் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் ஆகிட்டு பின்னாடி உள்ள வயரிங்ஸ்லாம் தெரியும். இது வந்து டியூக் 200ஓட இண்டிகேட்டர்ஸ் பார்த்து வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த வண்டியில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன மாடல்ஸில் இருக்குது, அது எதெல்லாம் நீங்கள் உங்கள் வண்டிக்கு நீங்கள் ஃபிட் பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 வெரைட்டிஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்றது நம்மக்கிட்ட இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா D250 எல்லோ அண்ட் ப்ளூ அண்ட் ரன்னிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ளூ அண்ட் ரன்னிங். ஸோ எல்லோ ஹார்ட் பீட் ஷேப்பில் இங்கே ஓடுது. அதே மாதிரி ப்ளூ ஹார்ட் பீட் ரன்னிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பான ஒரு இண்டிகேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் D267 ப்ளூ அண்ட் ஒயிட் ரன்னிங். ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் D279 எல்லோ அண்ட் ரெட் ரன்னிங். ஸோ அங்கே பார்த்தா அந்த ஹார்ட் பீட்டில் எல்லோ அண்ட் ரெட் இருந்தது. இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள எல்லோ அண்ட் ரெட். ஸோ இந்த மாடல் வந்து D279. இதோட எம்ஆர்பி இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்டெக் K3 இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் இண்டிகேட்டர்ஸ். திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் டியூக் 200 அண்ட் அதர் மாடல்ஸ் ஆஸ் வெல். ஸோ இது வந்து பிஸ்கா D LED. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் ஹோல் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபிட்டிங் அப்போ வந்து நம்ம இதோட டெமோ காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் BS00P BS DDP ஃப்ரண்ட் பேக் ரன்னிங். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து BS DDPயோட பிராண்டு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எக்ஸ். ஸோ மோட்டோ எக்ஸில் D81 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நம்ம வெளியே பார்த்துருந்தோம் டாமினார் 400ல் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ரேம்குள்ளே இருக்கிற இண்டிகேட்டர்ஸ்னால அது ஃபிக்ஸடாக நீங்கள் செட் பண்ணலாம். பட் பாடி ஃப்ரேம்க்கு வெளியே இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பில் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் டிஸ்பிளே தான் இங்கே இருக்குது. அது என்ன ப்ரோ ஒஸ்ட்ட சுத்தி எத்தனை அடி ப்ரோ? வா ப்ரோ அடி, சிரிக்காத ப்ரோ. அட என்ன ப்ரோ நீ, நடிக்க கூட தெரியல உனக்கு. இப்போ பேக்கில் ஆக்சுவலாக ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கில் உள்ள வயரிங் வந்து இங்கே வரும். உள்ள அந்த எல்லோ கலர் வச்சுருங்க. எல்லோ கலர் டப்பா இதுல
ஓகே ப்ரோ, தூக்கி அடி ப்ரோ. நிறைய பேர் நீங்க பண்ற தப்பு என்னன்னா, எடுக்குவா ஷோரூம்ல கொடுக்குறீங்க, ஃபில்டர் மாத்துறாங்களா இல்லையான்றது நீங்க கேட்கறதும் கூட கிடையாது. ஏன்னா நம்மளால இதை கழட்டி பார்க்க முடியாது. டேங்க் கீழே நம்ம சீட் கீழே இருக்கும்போது ஈஸியா செக் பண்ணலாம். பட் டேங்க் கீழே இருக்கும்போது இதை கண்டுக்கவே மாட்டாங்க. பண்ணுக்க மாட்டேன். இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க, நான் ஃபில்டருக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல. பட் மேஜரா பைக்கோட மேஜர் பார்ட் ஃபில்டர். இதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வண்டி வந்து ரன்னிங்ல ஆஃப் ஆச்சு, செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல. இன்னொன்னு வந்து செல்ஃப் அடிக்கிறப்போ ரொம்ப டைம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ரொம்ப அப்புறம் என்ன பண்ணுவேன், வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். டெலிவரி கம்மியா இருக்கும், செக்ஷன் ரொம்ப அடிக்கடி அடைச்சு போற மாதிரி இருக்கும். ஆமா, சோ பெர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு அடிவாங்க பேஸ். சோ ஃபில்டர் வந்து நம்ம கேர் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பைக் சர்வீஸ் விடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், எவ்ரி சர்வீஸ்க்கு பண்ணணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் டேங்க்குக்கு கீழே இருக்கிறதுனால இதை வந்து மோஸ்ட்டாக வந்து சர்வீஸ் மெக்கானிக்ஸும் வந்து கழட்ட மாட்டாங்க. அட் த சேம் டைம் நம்மளும் சொல்ல மாட்டோம் இதை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்டாக்காக அப்பாச்சி RR310 கொடுத்த ஏர் ஃபில்டரு. இதோட கண்டிஷன் பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பேப்பர் ஏர் ஃபில்டராக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்கஸ் அட்டாக் ஆகி ஃபுல்லாக அழுக்காகி ஃபுல்லாக வந்து காற்றே உள்ளே போகாது. ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்க ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகும், ஏன்னா சக்ஷன் ஆகாமல் ஏர் இன்டேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வந்தது. ஸோ என்னென்னு ஏர் ஃபில்டரை கழட்டி பார்த்தா 46,000 கிலோமீட்டருக்கு நான் வந்து ஏர் ஃபில்டரே மாற்றலை. ஸோ அதனால தான் அந்த இஷ்யூ. இதுக்கு என்ன சால்வ் பண்ணியிருந்தேன்றதை காட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BMC ஏர் ஃபில்டர். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 5,999 ஒன்லி. ஸோ இது வந்து வண்டி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ நம்ம அப்பாச்சி RR310க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கான அந்த மாடலுக்கான ஃபில்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து BMC ஹை பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டரு. உள்ளே வந்து கொஞ்சம் எலிமருந்து சீட்டு, கொஞ்சம் ஸ்டிக்கரு, இது எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஏர் ஃபில்டர் வந்து ஆக்சுவலாக இப்படி இருந்தது. அந்த ஃபிட்டிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங்கில் ஆஃப் ஆகிறது, அட் த சேம் டைம் செல்ஃப் ஸ்டார்டிங் அப்போ வந்து இஷ்யூஸ் வராமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடும் இந்த ஏர் ஃபில்டர். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து 1 lakh கிலோமீட்டர்ஸ் கழிச்சு 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்ட்டி இருக்குது. அண்ட் ஸோ நம்மளும் வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பைன்னு சொல்லணும்ல. ஸோ வழக்கம் போல் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைக்கர்ஸ் மாடியூல். மட்டும் வண்டியை தொடவே மாட்டேன்டா, 4 மணிக்கு ஆரம்பிச்சேன்டா, மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போ விட்றா பாப்போன்ற மாதிரி வண்டி போவோம் இதுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5,999 ஒன்லி. அப்போ எப்படி ஜாலியாக இருக்கீங்க? ட்ரிப்பெல்லாம் போறீங்க? ஸோ நம்ம வண்டிக்கான ஏர் ஃபில்டரும் வந்து இங்கே மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நான் வந்து செக் பண்ணோட கஸ்டமர் ரிவ்யூவை நான் சொல்கிறேன்.